நான் செத்து பொழைச்சவன்டா, எந்த யமனையும் பார்த்து சிரிச்சவன்டா. ஆமா, என்னாச்சு உனக்கு? அது நேத்து தூங்கும் போது ராத்திரி ஒரு பூனை பிறண்டிருச்சு சார். பூனை பிறண்டிருச்சா? ஆமா சார், அந்த பூனைக்கு என் தலை எலி மாதிரி இருந்திருக்கு சார், அதான் கடிச்சிருச்சு சார். ஓ, உள்ள போ. மூக்குல பஞ்சு வச்சிருந்தா மார்ச்சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பூனை மாதிரி இருப்பாரு. பாத்தீங்களா சார்? வாய மூடு. வந்துட்டியா? Hey, what happened? உன் தலையில கட்டு. அது கால் கட்டு போடல, அதான் தலையில கட்டு. அப்படிலாம் இல்ல பெரியம்மா, உங்களுக்கு தான் தெரியல, நான் தூக்கத்துல அடிக்கடி நடப்பேன். அப்படி நடக்கும்போது மண்டை மேல தேங்காய் உண்டு உடைஞ்சு போச்சு. ஐயோ, தூக்கத்துல நடக்கிறது மட்டும் இல்ல, நடிக்க கூட செய்வான். வேஷம் போட்டு டிராமா பண்றதுல நீ கெட்டிக்காரனாச்சே. வேஷம் கட்டுறது யாருன்னு எனக்கு தானே தெரியும். ஏய், என்ன சொன்ன? கிரி கிரி பெரி பெரி வெளிய போ 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 போ. நோ கோ கோ. சரி. அதான் நான் சொன்னேன்ல, என்ன தேடிக்கிட்டு இருக்க மந்திரவாதி அவன் மந்திரம் பண்ணும் போதெல்லாம் இது மாதிரி நடக்கும். அதனால நீங்க திரும்பி போங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து வரும். அவனை விட்டு நாங்க போக மாட்டோம். நம்ம திரும்பியும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். எங்க போனாலும் அவன் என்ன தேடிக்கிட்டே வருவான், அதனால என்னால வர முடியாது. போங்க, நீங்க போங்க போங்க. சாத்தான், இனி நீ தப்பிக்க முடியாது. இன்னிலிருந்து நீ எனக்கு அடிமை. இந்த உலகத்தின் அதிபதி நான். இந்த பெரியவங்க சொல்றத கேட்கறதே இல்லப்பா. நாம 3 பேரா சேர்ந்து போனா வேலை உருப்படாதுன்னு. இப்ப அது நடந்து போச்சு. அப்படின்னா நம்ம 3 பேர் பிரிஞ்சிடலாம். அது முடியாது. ஏன் முடியாது? 3 பேர் சேர்ந்து போயிட்டு என் பேண்ட் ஈரமாயிடுச்சு. இப்ப தனியா வர போ சொல்றியா? தனியா போனா அவன் தெரியுமா? சாவு சொல்றியா? சாவு சொல்றியா? டேடே, செத்தாலும் பரவாயில்லடா. அந்த குட்டி சாத்தானுங்களோட வீடு இங்க எங்கயாவது பக்கத்துல தான் இருக்கணும். அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். இன்னும் 2 நாள் பகல் முழுக்க நம்ம தேடுவோம். 3 பேரும் தனித்தனியா தேடுவோம். 3 பேரும் தனியாவா? அதை தாண்டா சொன்னேன். இப்ப நாம 3 பேரும் 4 திசையிலும் தேடணும். ஓகே? எனக்கு ஓகே. அப்புறம் இல்ல, எனக்கும் ஓகே. உயிரோட இருந்தா நைட் மீட் பண்ணலாம். கிளம்புங்க. நீ ஏற்கனவே இங்க வந்திருக்கல, எப்படி உள்ள போகணும் நீயே சொல்லு. இந்த வழியா போனா ஒரு சின்ன கதவு இருக்கு. அந்த கதவை எலி குட்டி மூட மாட்டான். எனக்கு வேண்டி எப்பவும் திறந்து வச்சிருப்பான். நம்ம அந்த வழியா போலாம். வேணாம்டா, சொன்னா கேளுடா. நான் கூப்பிடுறேன்ல, அவளை ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சிட்டேன். சொன்னா புரியாது உனக்கு. வாடா ஏறு. பாத்து மெதுவா. திருட வரும். ஆளும் மண்டையும்.
இவன் ஏற்கனவே இங்க வந்ததுனால நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஆமாண்டா. டேய் நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். எலிக்குட்டி இந்த பக்கம் தான் இருக்கா. டேய் நீ எதுக்காகடா எலிக்குட்டி ரூமுக்கு போற? நான் ஒரு ரூம்ல தூங்குவா போறேன், நீங்க போங்க. சரி சரி, நீ இப்படி போ. ஹாய். சொல்லிட்டாளே இவ காதல